மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த திட்டத்தையும் ஒதுக்காமல் ஏமாற்றப்பட்டதை கண்டித்தும் மாணவர்களின் உயிரோடு விளையாடும் நீட் தேர்வை தடை செய்ய கோரியும் மதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. கோவை பந்தய சாலையில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று ஒன்றிய அரசை கண்டித்து மதிமுக சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் வஞ்சிப்பதை கண்டித்தும் மாணவர்களின் உயிரை பறிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதிமுக கழக பொதுச் செயலாளர் வைகோ ஆணையின் பேரில் ஒன்றுபட்ட கோவை மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராசு வரவேற்புரையாற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில உயர்நிலை குழு உறுப்பினர் ஆர் மோகன்குமார், புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PN ராஜேந்திரன், புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் குகன்மில் செந்தில், மாவட்ட அவைத்தலைவர் சேதுபதி, சட்டத்துறை செயலாளர் சூரி நந்தகோபால், மாவட்ட துணை செயலாளர் பயனீர் தியாகு, மாவட்ட துணை செயலாளர் தூயமணி, காந்திபுரம் பகுதி செயலாளர் லூயிஸ், மதிமுக கவுன்சிலர்கள் சித்ரா வெள்ளியகிரி, சித்ரா தங்கவேலு, அன்பு என்கிற தர்மராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடல் எங்கே தமிழர் நலம், அங்கெல்லாம் கிளர்ச்சி செய்கின்ற இயக்கம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். பொங்கு தமிழருக்கு இன்னல் நிலைந்தால் சங்காரம் நிஜம் என்று இன்றைக்கு தமிழகம் எங்கும் எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் இன்றைக்கு மதிமுக ஆர்ப்பாட்டம். சென்னையிலே இன்றைக்கு எங்கள் தலைவர் வைகோவின் தலைமையிலே ஆர்ப்பாட்டம். திருச்சியிலே தலைமை கழக செயலாளர் துரை வைகோ அவருடைய தலைமையிலே ஆர்ப்பாட்டம். அதுபோலவே நாடெங்கும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு? 2 காரியங்களுக்காக. ஒன்று, பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையிலே தமிழகத்திற்கு துரோகம் செய்த மத்திய ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம். இன்னொன்று, நீட் இல்லாத நீட்டை கொண்டு வந்து எண்ணற்ற உயிர்களை காவு வாங்கி சமுதாயத்திற்குள்ளே அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை கண்டித்து இந்த போராட்டம். பட்ஜெட்டிலே ₹1 கூட தமிழகத்திற்கு ஒதுக்கப்படவில்லை. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 63,000 கோடி என்று நிர்ணயம் செய்து அமித்ஷா அடிக்கல் நாட்டி கொண்டு போனார். அதன் பிறகு ₹1 வரை இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை. அதுபோலவே மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய 2 நகரங்களுக்கும் மெட்ரோ திட்டம் கொண்டு வருவதாக சொல்லி இன்றைக்கு 10 ஆண்டுகளை கடந்துவிட்டது. அதைவிட சிறிய நகரங்களுக்கெல்லாம் கேலிக்கட், எர்ணாகுளம் போன்ற நகரங்களுக்கெல்லாம் கூட இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வந்துவிட்டது. ஆனால் இங்கு இல்லை. அதுபோலவே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமெல்லாம் GSTயிலே இழப்பீடாக 20,000 கோடி கொடுக்க வேண்டும். அதையும் இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை. விவசாயிகளுக்கு, மாணவர்களுக்கு அவருடைய கல்விக் கடனை எல்லாம் இவங்களுக்கு தள்ளுபடி பண்ணவில்லை. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு லட்சக்கணக்கான கோடிகளை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். விஜய் மல்லையா ஒருவர் தான் கர்நாடகத்துக்காரர். மீதியெல்லாம் கடன் வாங்கி தப்பித்து ஓடியவர் எல்லாமே குஜராத்திகள் தான். அத்தனை நிரவ் மோடியா போன்றவர்கள் எல்லாமே குஜராத்திகள் தான். ஆக இப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டு மற்றவர்களுக்கெல்லாம், மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் துரோகம் செய்கின்ற இந்த அரசு, 700 விவசாயிகளை டிராக்டர் ஏற்றி கொண்ட அரசு இந்த அரசு. ஆகவே நீட் தேர்வையும் இந்த பட்ஜெட்டுக்கும் எதிர்ப்பதாக இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீட்டிலே CBSE சிலபஸ் அண்டு NCERT ஆகிய 2 சிலபுகளிலிருந்து தான் கேள்விகள் கேட்கின்றார்கள். ஆனால் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் மெட்ரிகுலேஷனிலே படிக்கிறார்கள், ஸ்டேட் போர்டிலே படிக்கிறார்கள், வெவ்வேறு சிலபஸ்களிலே படிக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த கொஸ்டின்களை, இந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆகவே இங்கு சமச்சீரான கல்வி முறை இங்கே இல்லை. அதுபோலவே அனிதா, பிரதீபா போன்ற 20 உயிர்களை காவு வாங்கியிருக்குது இந்த நீட். 2017 இயற்பியல், வேதியியல் 2 பாடங்களிலும் சைபர் மார்க் வாங்கியவர்களுக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் கொடுத்திருக்கிறார்கள். 9க்கும் கீழே வாங்கியவர்கள் 400 பேருக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். இது மெரிட் பேசிஸில் கொடுக்குற திட்டமாக இது? இன்றைக்கு
பள்ளிக்கூடங்களிலே இருக்கின்ற பயிற்சி முறையை விட கோச்சிங் சென்டர்களில் இருக்கிற பயிற்சி முறைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பயிற்சி முறையிலே கோச்சிங் சென்டர்களிலே லட்சக்கணக்கிலே அவர்கள் ஃபீஸ் வசூல் பண்ணுகிறார்கள். ஆனால் ஏழை மாணவர்கள், ரூரலில் இருக்கிறவர்கள், கிராமங்களிலே இருக்கிறவர்கள் எல்லாம் எப்படி இதை கொடுக்க முடியும்? அங்கே ஏழைகளுக்கான நீட் அல்ல இது. நீட் இல்லாத இந்த நீட்டை நாம் ஒழிச்சாக வேண்டும். இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 267 பேர் மட்டும்தான் அரசாங்க பள்ளிகளிலே படித்தவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். மற்ற மாணவர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையிலே கோச்சிங் எடுத்துக்கொண்டு பணக்கார குடும்பங்களிலே வந்தவர்கள்தான் மற்றவர்கள் எல்லாம். அதுபோலவே சென்னை மாகாணத்தில் தான் அதிகமான மெடிக்கல் கல்லூரிகளும் இருக்குது, மற்ற இடங்களில் எல்லாம் கிடையாது. கல்வியிலே முதலிடமாக தமிழ்நாடு இருக்கிறது, வேலைவாய்ப்பிலே முதலிடமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் அளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தமிழகத்தை முதலிடத்திலிருந்து கடைசி இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த மோடி சர்க்கார் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து இன்றைக்கு பட்ஜெட்டுக்காகவும் இந்த நீட்டுக்காகவும் நாங்கள் நாடு முழுவதும் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறும். தமிழகத்திற்குரிய தொகைகளை, நிதிகளை அவர்கள் கொடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். Garuda Voice.